வணக்கம். செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் 2025 பிப்ரவரி 12 புதன்கிழமை அதிகாலை நிலவர பதிவு. அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பை பொறுத்தவரைக்கும் எந்தவித அச்சுறுத்தும் காற்றும் இப்பொழுதைக்கு இல்லை. குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் மட்டும் திடீரென்று ஒரு 35-40 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு காற்று இருக்கும். அது நாளொன்றுக்கு சில முறை மட்டுமே இருக்கும். இதனால் ஒரு பெரிய அச்சுறுத்தல் இல்லை. தூத்துக்குடி கொழும்பு, தூத்துக்குடி மாலத்தீவு, தூத்துக்குடி லட்சத்தீவு சரக்கு போக்குவரத்தை நிம்மதியாக நடத்தலாம். எந்தவித பெரிய அச்சுறுத்தலும் இல்லை. அதே நேரத்தில் எடை குறைந்த படகு மட்டும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் பயணிக்கும் பொழுது சற்று எச்சரிக்கை தேவை. பிற கடலோர பகுதிகளுக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய 23ஆம் தேதி 22ஆம் தேதி வரை எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை. இடையில் 18 தேதிக்கு மேல் கொஞ்சம் காற்று கூடியிருந்தாலும் ஒரு 35 கிலோமீட்டர் வேகத்தில் குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் அவ்வப்பொழுது விட்டு காற்று நாளொன்றுக்கு ஓரிரு முறை மட்டுமே இருக்கும். தொடர்ந்து நீங்கள் கடற்தொழிலை அச்சமின்றி செய்யலாம். அடுத்தபடியாக 23ஆம் தேதிக்கு மேல் வாத இறுதி நாட்களிலே கொஞ்சம் காற்றோட வேகம் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகளில் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் பாக்யல சந்தி பகுதிகளையும் கண்டிப்பாக மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதியில் மாத இறுதி நாட்களில் காற்று சுழற்சி வந்து அமையும் என்பதனால் அந்த நாள் வானிலையுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து கடல் தொழில் செய்ய இறங்க வேண்டும். அதேபோல் தூத்துக்குடி கொழும்பு மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட சரக்கு போக்குவரத்திற்கும் பிப்ரவரி மாத இறுதி நாட்கள் வானிலை எப்படி இருக்கும், காற்று கை கொடுக்குமா, ஆக இணைந்திருந்து அறிந்திருந்து திட்டமிட்ட பணியை இந்த மாத இறுதி நாட்களில் செய்துவிட வேண்டும். 23க்கு மேல் அதுவரை எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை. 17க்கு மேல் கொஞ்சம் விட்டு அவ்வப்பொழுது லேசான ஒரு காற்று இருந்தாலும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் எடை குறைந்த படகுக்கு மட்டும் அச்சுறுத்தலாக அது இருக்கும். அதாவது பிளாஸ்டிக் படகு, கட்டுமரம் போன்றவற்றிற்கு மட்டும் ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய காற்று இருக்கும். காற்றை பொறுத்த வரைக்கும் இந்த மாத இறுதி நாட்கள் மட்டும் நீங்கள் அறிந்து பணி செய்திட வேண்டும். பிறகு மார்ச்சில் மாதத்திற்கு மாதத்திற்கு 3 முறை காற்று சுழற்சி, அதாவது தலா மாதத்திற்கு சுழற்சிக்கு 2 நாள், மொத்தம் 6 நாள் காற்று அச்சுறுத்தல் மார்ச்சில் இருக்கும். ஏப்ரல் மேலேயும் காற்று அச்சுறுத்தல் இருக்கும். ஆனால் வானிலை அறிந்து கடற்தொழில் செய்ய வேண்டும். நீங்கள் மீன்பிடித்தல் செய்ய வேண்டிய எல்லா பணிகளுமே. அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை. இலங்கையை பொறுத்த வரைக்கும் 12, 13, 14 மிரட்டு வானிலை, தூறல் வானிலை சொல்லியிருந்தோம். 11ஆம் தேதியே நேற்றைக்கே பல இடங்களில் தூறல் காணப்பட்டது. இன்றைக்கே மிரட்டி கொண்டிருக்கிறது வானம். இந்த அதிகாலை நேரத்தில் ஒரு சில இடங்களில் தூறல் நனைக்கும் மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. 11, 12, 13 நாளைக்கும் இருக்கிறது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் மிரட்டும் வானம், தூறல் நாளைக்கும் இன்றைக்கும் கண்டிப்பாக இருக்கிறது, ஆங்காங்கே ஒரு சில இடங்களில். அடுத்தபடியாக அதாவது வரக்கூடிய 15லிருந்து 23ஆம் தேதி வரை இடைவெளி. 17லிருந்து மீண்டும் ஒரு மிரட்டு வானிலை வரலாம், தூறல் வரலாம் 17, 18. ஆனால் அது மழையாக அமையாது, பாதிக்காது. அறுவடைக்கு இடையூறு கொடுக்கலாம், ஆனால் அது நாள் முழுவதும் இடையூறு கொடுக்காது. கூடுதலாக அச்சுறுத்தலை கொடுக்கும் 17, 18, 19, 20. 23லிருந்து நிச்சயமாக ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய வலுவான காற்று சுழற்சி குறிப்பாக பிப்ரவரி மாத இறுதி நாட்களில் 26, 27, 28 தேதிகளில் அது இலங்கைக்கு தெற்கே வரும். ஆக 23ஆம் தேதியிலிருந்து இலங்கைக்கு அடுத்த சுற்றின் மழைப்பொழிவு தொடங்கும் உறுதியாக. 24, 25, 26, 27, 28 நல்ல மழை இருக்கிறது. இலங்கைக்கு கனமழை பொழிவே இருக்கிறது. இந்த மாத இறுதியில் காற்று சுழற்சி சற்று முன்னேறி வரும். தற்பொழுது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கக்கூடிய 2 புயல்கள் காற்று சுழற்சியை ஈர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறது நிலநடுக்கோட்டை ஒட்டி. அது விடைபெற்று 2 சுழற்சிகள் இணைந்து வரக்கூடிய 24ஆம் தேதி 23ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை இலங்கைக்கு மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகமாக இருக்கிறது. ஆக அறுவடை விவசாயிகள் மாத இறுதி நாட்கள் மழைப்பொழிவு உறுதி. இன்றைக்கும் நாளைக்கும் மிரட்டல், தூறல், நேற்றைக்கே தூறல் இருந்திருக்கும். ஆக இப்படிப்பட்ட வானிலை இருக்கும் என்பதனால் மாத இறுதி நாட்கள் வானிலை அறிந்து திட்டமிட்ட பணி செய்திட வேண்டும். அடுத்தபடியாக விவசாயம், அறுவடை எல்லாமே. ஆனால் பாதிக்கும் மழை அல்ல. ஏற்கனவே பலமுறை பாதிப்படைந்து மிக மனவேதனையில் இருக்கிறீர்கள். தற்பொழுது அறுவடையும் பாதித்திருக்கிறது. ஆனால் அந்த பாதித்த அறுவடையை நீங்கள் அறுவடை செய்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஆனால் வரக்கூடிய நிகழ்வு அறுவடையை பாதிக்காது, அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை. ஆனால் ஒரு சில இடங்களில் கனமாக பெய்தால் அது பாதிக்கும். கனமாக இந்த மாத இறுதியில் வாய்ப்பு இருக்கிறது. 23க்கு மேல் வரக்கூடிய மழை இலங்கைக்கு கண்டிப்பாக கனமழை தரும்.
ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி ஒரு சில இடங்களில் கனமழை இருக்கும், ஒரு சில இடத்துல லேசாக இருக்கும், ஒரு இடத்துல நனைக்கும், ஒரு இடத்துல ஒதுக்கும். இப்படியே இந்த மாத இறுதி நாட்கள் இருக்கும். 23, 24, 25, 26, 27, 28ஆம் தேதி வரைக்கும் காற்று சுழற்சி இலங்கைக்கு மிக நெருக்கமாக பயணிக்கும் என்பதன் காரணமாக இலங்கைக்கு நெருக்கமான இலங்கையில் கூட ஏறலாம். ஆகவே அப்பொழுதுக்கு செட்டிங் மாறி அமையும். ஆகவே மழை வாய்ப்பு இருக்கிறது இந்த மாத இறுதி நாட்கள். தீவிரத்தன்மை, முன்னேற்றம் இவெல்லாம் ஆய்வில் இருக்கிறது. அடுத்தபடியாக மார்ச் மாதம் 2வது வாரம், முதல் வாரத்தின் பிற்பகுதி, 2வது வாரம், 3வது 4வது வாரம்லாம் காற்று சுழற்சிகள் இருக்கிறது. காற்று சுழற்சிக்கு சாதகமான அமைப்பு, அதாவது வளிமண்டல வெப்பம் மட்டுமே சாதகம் இல்லை. நிலநடுக்கோட்டுக்கு சூரியன் குத்துக்கதிர் மார்ச் 21க்கு வந்ததும் முழுமையான சாதகம் வந்துடும். மார்ச் 21க்கு பிறகு சூரியன் குத்துக்கதிர் வடக்கு நோக்கி நகரும் என்பதனால 100% உறுதியாக காற்று சுழற்சிகள் மார்ச் இறுதி, ஏப்ரல் மேயில் இருக்கும். நாள் முழுவதும் மாதம் முழுவதும் மழை பொழிந்திராது. நிகழ்வுக்கு 2 நாள், மொத்தம் 4 நிகழ்வுன்னு ஒரு 8 நாள். கோடையில் ஒரு 3-4 நாட்கள் தூறல் சாரல் இருக்கும். மீத ஒரு 3-4 நாட்களுக்கு கனமழை இருக்கும். ஏப்ரலில் ஒரு நிகழ்வு, மேயில் ஒரு நிகழ்வு, அது நம்ம ஏற்கனவே தமிழ்நாட்டின் வானிலை அறிக்கையில் அறிவித்திருக்கிறோம். ஆகவே வானிலையில் அதாவது சூரியன் குத்துக்கதிர் வந்ததும் நிச்சயமாக மாறும். ஆஸ்திரேலிய பகுதியில் வெள்ளம், சிட்னியில் வெள்ளம், ஆஸ்திரேலியாவோட குயின்லாந்து பகுதியில் வெள்ளப்பெருக்கு, கடலில் வலுவான நிகழ்வு. ஆனால் மொரிஷியஸையோ ரியூனியனும் தாக்காமல் ஆஸ்திரேலியாவுக்கு போகாமல் போயிட்டுருக்கு. ஆனால் ஆஸ்திரேலியா வடக்கு பகுதியில் காற்றழுத்த தாழ்மண்டலம் புயலாகி அதுவும் பாதிக்கும் மழை பொழிவை ஆஸ்திரேலியா வடக்கு பகுதியில் கொடுக்கிறது. ஆஸ்திரேலியாவின் சிட்னி மெல்போர்ன் பகுதியிலெல்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது, நல்ல மழை. ஆக இதெல்லாம் பார்க்கும்பொழுது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே, அதே போல் ஆப்பிரிக்க நாடு தெற்கு பகுதியெல்லாம் கனமழை. ஆகவே இப்படி இருக்கும் பொழுது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நிகழ்வு பெரும்பாலும் ஒரு நல்ல மழைப்பொழிவை பரவலாக கொடுத்து வருகிற காரணத்தினால கண்டிப்பாக தமிழ்நாட்டிற்கும் இலங்கைக்கும் வரக்கூடிய இந்த ஏப்ரல் மே கோடை மழை நன்றாக இருக்கும். நிச்சயமாக வடகிழக்கு தென்மேற்கு பருவமழை இலங்கைக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை காலத்தில் கொழும்பு, காலி, கோட்டை மற்றும் புத்தளம் பகுதிகளுக்கு, அதாவது சாரல் மழையை புத்தளத்திற்கும் கொழும்பு, கோட்டைக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் யாழ்ப்பாணம், காங்கேசன்லாம் காற்றாகிவிடும். ஆனால் இந்த ஆண்டு காற்று சுழற்சிகள் தென்மேற்கு பருவமழையில் உருவாகி இலங்கைக்கும் தமிழ்நாட்டிற்கும் தென்மேற்கு பருவமழையிலேயே காற்று சுழற்சி மழைப்பொழிவு கொடுக்கும். வங்கக்கடலில், அரபிக்கடலில் இணைப்பு சுழற்சியால் இணைக்கப்பட்டு மழைப்பொழிவை கொடுக்கும். வெப்பசலன இடிமழைப்பொழிவை கொடுக்கும். இலங்கைக்கு தென்மேற்கு பருவமழை சிறப்பாக இருக்குது, வடகிழக்கு பருவமழை சிறப்பாக இருக்குது. எது இருந்தாலும் மழைநீரை சேகரித்து பயன்படுத்தி கொள்ள மழைநீர் சேகரிக்க அமைப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். மழைநீர் சேகரித்து கைவசம் நீர் இருந்து கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்க. வரக்கூடிய மாத இறுதியில் மழை இருக்கிறது. இப்பொழுதும் வரக்கூடிய 2 நாட்கள் தூறல் நனைக்கும் மழை இருக்கிறது. 17லிருந்து குழப்பம், 23லிருந்து மழை இலங்கைக்கு என்பதை நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட அறுவடை மேற்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.